Hello all, welcome to Study Zone SSC. இன்னைக்கு நம்ம வந்து டே 9க்கான GS Shifts அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னையோட செஷனுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? Which of the following animals were not found on Mauryan stone pillars? Option A, lions, bulls, elephants and eagle. எது இதுக்கு ஆன்சர்? Yeah, correct answer, eagle. ஈகிள். ஓகே, ஈகிள் தான் மௌரியன் ஸ்டோன் பில்லர்ஸ்ல எதுலயுமே இருக்காது. லயனும் இருக்கும், புல்ஸும் இருக்கும், எலிஃபேண்ட்ஸும் இருக்கும். லயன் பாத்தீங்கன்னா இங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான அசோகா கிங் இருக்காரு இல்லையா, அசோகாவுடைய சாரநாத் கேபிட்டல்ல லயன் தானே இருக்கும். ஓகே, அண்ட் தென் புல்ஸ் பார்த்தோம்னா ரம்பூர்வா அப்படிங்கிற பில்லர்ல புல்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் தென் எலிஃபென்ட்ஸ் வந்து சன்கிசா அந்த பிளேஸோட பில்லர்ஸ்ல எலிஃபென்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஹார்சஸுமே ஒரு சில அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் அலகாபாத் பில்லர்ஸ்ல ஓகே அலகாபாத் பில்லர்ஸ்ல ஹார்சஸுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஈகிள் பாத்தீங்கன்னா மௌரியன் பீரியட்ல கிடையாது. ஆனா போஸ்ட் மௌரியன்ல ஈகிள் ஒரு சில பில்லர்ஸ்ல இருந்ததா எவிடன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீலியோடோரஸ் பில்லர். ஹீலியோடோரஸ் பில்லர்ல ஈகிள் இருந்ததா சில எவிடன்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ ஈகிள் வந்து போஸ்ட் மௌரியன்ல இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Ladakhi New Year Losar is welcomed with symbolic dough models of dash sun and moon placed in households. அதாவது சாமிக்கு பிரசாதம் எல்லாம் வைக்கிறப்போ அவங்க நியூ இயர்ல மாவு இருக்கு இல்லையா, டோனா மாவு தான். ஓகே, அதுல ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க செஞ்சு அது கூட வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஓகே, அது என்ன எதுல செய்வாங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். எதுலன்னா ஐபெக்ஸ். ஐபெக்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, மவுண்டைன் கோட். அவங்க லடாக்ல இந்த மவுண்டைன் ரீஜன் தானே, அந்த மவுண்டைன் கோட் தான் ஐபெக்ஸ். ஓகே, இந்த ஐபெக்ஸ் வந்து அந்த மாவுல ஆடு மாதிரி செஞ்சு ரெண்டு செய்வாங்க. ஒண்ணு வந்து மேல், ஒண்ணு ஃபீமேல் அப்படின்ற மாதிரி. மேலுக்கு வந்து பெரிய கொம்பு வர மாதிரி செய்வாங்க. ஓகே, அது வந்து சன்னை டெபிக் பண்றதாவும், நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து கொஞ்சம் சின்னதா சின்ன கொம்பு இருக்க மாதிரி செஞ்சு அது மூணு டெபிக் பண்றதாகவும் அவங்க பிரசாதம் கூட வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஓகேயா, லடாக் திபெத்தியன் நியூ இயரும் லோசரும் தான் சொல்லுவாங்க. லடாக் நியூ இயரும் லோசர் தான் சொல்லுவாங்க. features dough models of ibex, sun and moon. ஓகே, மேல் ஐபெக்ஸ் சன்னை ரெப்ரசென்ட் பண்ணும், ஃபீமேல் ஐபெக்ஸ் மூணை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போவோமா? What was the political significance of Bimbisara's marriage to Kosalan princess? என்னவா இருக்கும், கெஸ் பண்ணுங்க பாப்போம். பிம்பிசாரா வந்து புத்திசம் பின்பற்றினவர் தான். பட் ஆனா அவர் புத்திசம் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான் கோசலா பிரின்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, அண்ட் தென் சவுத் இந்தியா ட்ரேடுக்கும் கோசலா அந்த ரூட்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, அண்ட் தென் இந்த பசே நதி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த கோசலா பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கோசலா பிரின்சஸ் பேரு வந்து செல்லனா. ஓகே, அதாவது பிம்பிசாராவோட ஒய்ஃப். கோசலா பிரின்சஸ் பேரு செல்லனா. அவங்களோட பிரதர் தான் வந்து இந்த பசேனத்து. ஓகே, இவரோட ஃபால் நிலையான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஏன்னா இவங்களோட மேரேஜ்க்கு அப்புறமும் இவர் கிங்காகவே இருந்தாரு அப்படின்றதுக்கான எவிடன்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. என்ன கரெக்ட்னா பீஸ் வித் கோசலா. அதாவது இந்த மகாதா கிங்கான பிம்பிசாரா கோசலா பிரின்சஸ் ஆன செல்லனவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு டவுரியா காசி கேட்டுப்பாரு, நோட்டபிளி காசி. ஓகே, அதாவது வாரணாசி. அவருக்கு டவுரியா வாரணாசியை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கோசலா பிரின்சஸ்.
கோசல கிங் வந்து வாரணாசியை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து காசி தான் மேஜர் போர்ட்டா இருந்துச்சு. அதனால இவங்களுக்கு ட்ரேடுக்கெல்லாமும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. இதனால அவங்களோட மகதா எம்பையரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து அந்த மேரேஜ் அலையன்ஸை வச்சிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? Which of the following correctly describes the musical form of ஸ்வரஜதி? ஸ்வரஜதி அப்படிங்கிற மியூசிக்கல் ஃபார்ம் என்ன அப்படின்னா vocal form of later adapted for dance. அதாவது கிளாசிக்கல் டான்ஸுக்கான வோக்கல் ஃபார்ம் தான் இந்த ஸ்வரஜதி. ஓகே, அது என்ன ஸ்வரஜதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்வரஜதி அப்படிங்கிறது லிரிக்ஸ், தாளம், ஸ்வரம் இது மூணும் சேர்ந்த ஒரு வோக்கல் ஃபார்ம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. லிரிக்ஸ் அப்படின்னா பாட்டோட லிரிக்ஸ், அண்ட் தென் தாளம் நத்திங் பட் அந்த ரிதம் அதெல்லாம் இருக்குள்ளே அதுதான் தாளம். அண்ட் தென் ஸ்வரம்னா ஸ்வரம் இருக்குல்ல, சாரி காமா அந்த ஸ்வரம். ஓகே, இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த ஸ்வரஜதி. நெக்ஸ்ட், இது வந்து இந்த வோக்கல் ஃபார்மை நெக்ஸ்ட் பரதநாட்டியம்க்கும் மியூசிக்கா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சாகித்யா அப்படின்னா லிரிக்ஸ். லிரிக்ஸ்க்கு கர்நாடிக் மியூசிக்ல இருக்கிற நேம் தான் சாகித்யா. ஓகே, அண்ட் தென் இந்த ஸ்வரஜதி ப்ரீகர்சர் டு வர்ணம் சொல்லியிருக்காங்க. அது என்ன வர்ணம்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்வரஜதி இருக்குல்ல, இந்த ஸ்வரஜதி கூட இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் அண்ட் தென் சில இம்ப்ரூவைசேஷன் மியூசிக்கை இன்னும் நல்லா டெவலப் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் ப்ரோவா பண்ணா அது வர்ணம். ஓகே, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜ் ஒரு மாஸ்டர் டிகிரி மாதிரினா இது வந்து ஒரு டாக்டரேட் மாதிரி. ஓகே, வர்ணம் அப்படிங்கிறது ஒரு பிஹெச்டி லெவல்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மாஸ்டர்ஸ் லெவல் மியூசிக்னா இது பிஹெச்டி லெவல் மியூசிக் அந்த மாதிரி. ஓகேயா, நெக்ஸ்ட், which of the following statements regarding the Dronacharya award are correct? It carries a cash prize of 10 lakhs and features a gold statue of Guru Dronacharya. O.N. Nambiar was honored with the first Dronacharya award in 1985 for outstanding coaching. இதுல வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அந்த கொஸ்டின்ல. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தப்பு தான். ஏன்னா துரோணாச்சாரியா அவார்டுக்கு ஃபிக்ஸ்டு கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடையாது. இதை ஸ்டார்ட் பண்றப்போ 5 lakh கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் 2020ல வந்து 15 lakhன்னு மாறுச்சு. இப்போலாம் லைஃப் டைம் கேட்டகரி ரெகுலர் கேட்டகரின்னு பிரிச்சு லைஃப் டைம் கேட்டகரிக்கு 15 lakh, தென் ரெகுலர் கேட்டகரிக்கு 10 lakh அப்படிதான் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டு வராங்க. ஓகே, அப்போ ஆப்வியஸ்லி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். அண்ட் தென் கோல்டு ஸ்டாச்சு ஏதாச்சும் வைப்பாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஓகே, ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் துரோணாச்சாரியா அவார்ட் 1985ல தான் கொடுத்தாங்க. அண்ட் தென் இதுல என்ன பிரச்சனைனா 1985ல ஓஎம் நம்பியார் மட்டும் வாங்கியிருக்க மாட்டாரு, அவர் கூட சேர்ந்து இன்னும் 3 பேரும் சேர்ந்து இன்னும் 2 பேர் மொத்தமா 3 பேர் வாங்கியிருப்பாங்க. ஓஎம் நம்பியார் அத்லெட்டிக்ஸ்க்கு வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாலச்சந்திர பாஸ்கர் பகவத் அப்படிங்கிற ரெஸ்லிங்க்கு, அண்ட் தென் ஓம் பிரகாஷ் பரத்வாஜ்ன்றவர் பாக்ஸிங்க்கு. இவங்க 3 பேருமே 1985ல துரோணாச்சாரியா அவார்ட் வாங்கியிருப்பாங்க. அதனால இவருதான் ஃபர்ஸ்ட் வாங்கின அவார்டி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா இவங்க கூட இன்னும் 2 பேரும் வாங்கியிருக்காங்க. அப்படி இல்லாம சப்போஸ் இங்க வந்து ஃபர்ஸ்ட் துரோணாச்சாரியா அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கோச்சிங் இன் அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 100% கரெக்ட். இப்பவுமே இது தப்பான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பட் ஆனா இவங்க கூட சேர்ந்து இன்னும் 2 பேருமே வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியாது, ஏன்னா கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஒன்று நெய்தர் 1 நாட் 2 ஆர் கரெக்ட் அப்படியும் இருக்கலாம். அப்படி இல்லை சப்போஸ் ஆன்சர் கீ வந்து ஒன்லி 2 இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
Wait and see. Okay, next. What position did Hindu Beg hold during Humayun's reign? ஹிந்து பெக் அப்படிங்கிறவருக்கு ஹுமாயூன் ரெயின்ல என்ன பதவியில இருந்தாரு அப்படின்னா ப்ரொவின்சியல் கவர்னர். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்து பெக் அவரை ஹிந்து பெக் ஹுமாயூனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுமாயூன் வந்து ஷெர்ஷா சூரி கிட்ட தோத்துட்டு பர்ஷியாவுக்கு போனப்போ இங்க ஒருத்தரை டெல்லிய அட்மினிஸ்டர் பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிட்டு போனாரு. அவருதான் இந்த ஹிந்து பெக். ஓகே, இவருதான் அதாவது ப்ரொவின்சியல் அப்படின்னா டெம்பரரி. அப்போ கவர்னரா இவரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறமா ஷெர்ஷா சூரி டெல்லியை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமும் இவரே கண்டினியூ பண்ணியிருப்பாரு. ஐ மீன் இவரே கவர்னரா கண்டினியூ பண்ணியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட். Which of the following statements regarding the Government of India Act 1919 is correctly matched with its constitutional implication? Government of India Act 1919. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? மான்டெக்-லெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். கரெக்டா? இப்போ அதை பத்தி எந்த ஆப்ஷன்ஸ்ல கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா? இதுக்கு எது கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. Correct answer is option B, creation of bicameralism, which introduced two houses at the central level for the first time. Okay, அது என்னன்னு கேட்டீங்கன்னா two houses, ஒன்னு legislative assembly, இன்னொன்னு council of states. Council of states upper house, legislative assembly lower house. Okay, இப்படி ரெண்டு ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. And then இப்போ ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தப்புன்னு பார்ப்போமா? Transferred and then reserved subjects created functional overlap between central and then provincial powers. Transferred and then reserved subjects அப்படிங்கிறது டயார்கி. ஓகே, டயார்கி அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ரெண்டு சப்ஜெக்டா பிரிச்சு ரெண்டுத்தையும் ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸை வந்து இந்தியன் மினிஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸை பிரிட்டன் பீப்புள்ஸே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த இன்ட்ரடியூஷன் ஆஃப் டயார்கி ப்ரான்ஸ்ல இங்க இருக்கு பாருங்க, இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் பிரிச்சு கொடுத்தாங்கல்ல, அதுல ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியதுதான் இந்த டிஃபென்ஸும் ஃபாரின் அஃபேர்ஸும். ஓகே, அதை பார்த்துக்கிட்டது யாருன்னா பிரிட்டன் பீப்புள். டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ல இருக்கும். அதை மட்டும்தான் இந்தியன்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. மற்றபடி இந்த இந்தியாவோட ரெவென்யூ, டிஃபென்ஸ், போலீஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாரினே தான், ஐ மீன் பிரிட்டன் பீப்புள்ஸே தான் டீல் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஆப்ஷன் சி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 1926ல. ஆனா இதை பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து லீ கமிஷன் அப்படின்னு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். லீ கமிஷன் தான் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ், ஐ மீன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? Consider the following statements about judo competition areas and contestants. The competition area is divided into an inner contest area, minimum 8 into 8 meter, and an outer safety area, minimum 3 meter wide. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா ஜூடோ காம்படிஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்று 9x9 இருக்கணும், இல்லைன்னா 10x10 இருக்கணும். இது வந்து இப்போ புதுசாக மாற்றிட்டாங்க 2024ல். ஓகேயா, பாருங்க. According to current International Judo Federation 2024 to 2028, காம்படிஷன் ஏரியா வந்து 9x9 இல்லை 10x10 இருக்கணும்.
அப்படின்னு மாத்திட்டாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேஃப்டி ஏரியா 3 மீட்டர் வைட் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப புதுசா மாத்தினதுல 1 மீட்டர் வைட் மாத்திட்டாங்க. ஓகே. அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எப்படினாலும் கரெக்ட் தப்பு தான். ஓகே, பிகாஸ் ஒயிட் யூனிஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. ப்ளூ யூனிஃபார்ம் போட்ட கண்டஸ்டன்ட் செகண்ட் தான் கூப்பிடுவாங்க. அண்ட் தென் ஒயிட் யூனிஃபார்ம் போட்ட கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ரெஃப்ரியோட ரைட் சைட்ல நிற்பாங்க. ப்ளூ யூனிஃபார்ம் போட்ட கண்டஸ்டன்ட் வந்து ரெஃப்ரியோட லெஃப்ட் சைட்ல நிற்பாங்க. ஓகே, ஜூடோ அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னது, இந்த contestants ஓட யூனிஃபார்ம் மேட்டர்ஸ். பிகாஸ் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டவங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க, ப்ளூ யூனிஃபார்ம் போட்டவங்களை செகண்ட் கூப்பிடுவாங்க. அண்ட் தென் அவங்க ஸ்டாண்டிங் பொசிஷனுமே பாருங்க ஃபிக்ஸ்டா இருக்கு. ஒயிட் இஸ் அட் ரைட் அண்ட் ப்ளூ இஸ் அட் லெஃப்ட். அண்ட் தென் காம்படிஷன் ஏரியாவுமே இங்க சேஞ்ச் ஆகியிருக்குல்ல, அந்த சேஞ்ச் ஆகியிருக்கிறதுனால மேபி ட்விஸ்டுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க போல. நெக்ஸ்ட், which country partners with India in the Maitri military exercise aimed at defense cooperation? எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. ஓகே, தாய்லாந்து கூட தான் இந்தியா மைத்ரி அப்படின்ற எக்ஸசைஸ நடத்தியிருப்பாங்க. இது வந்து 2006ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, 2006ல தான் இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா கவுண்டர் டெரரிசம் ஃபோக்கஸ் பண்ணி. அது என்ன கவுண்டர் டெரரிசம்னு கேட்டிங்கன்னா, நம்மளா போய் யார் நமக்கு போறது கிடையாது. நம்மள யாராச்சும் அட்டாக் பண்ணா நம்ம திருப்பி அட்டாக் பண்றது தான் கவுண்டர். ஓகே, கவுண்டர் டெரரிசம்காக தான். அண்ட் தென் ஜங்கிள் வார்ஃபேர் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி. இது வந்து இந்தியாவோட ஒரு டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக பண்ணப்பட்ட எக்ஸசைஸ் தான். இந்த மைத்ரி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக நடத்திப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நடக்கிறப்போ அது தாய்லாண்டில் நடக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் டைம் நடக்கிறப்போ இந்தியாவில் நடக்கும். இப்போ 2024 நவம்பரில் இந்த மைத்ரியோட எக்ஸசைஸோட 14th எடிஷன் நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் மேகாலயால தான் நடந்துச்சு. ஓகே, 14th edition of எங்க நடந்துச்சுன்னா மேகாலயால நடந்துச்சு. அந்த இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மைத்ரி மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னா அது தாய்லாந்து கூட. இன்னொன்னு இருக்கு மித்ரா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அத மித்ர சக்தின்னு சொல்லுவாங்க, சம்டைம் சிம்பிளி மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ரீலங்கா கூட இருக்க எக்ஸசைஸ். ஓகே, தாய்லாந்து கூடனா மைத்ரி, இதுவே மித்ரா ஆர் எல்ஸ் மித்ர சக்தி அப்படின்னு வந்துச்சுன்னா ஸ்ரீலங்கா கூட. ஓகே, நெக்ஸ்ட், who is the author of the book The Argumentative Indian? யாருன்னா அமர்த்யா சென். ஓகே, இந்த புக் எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் டிபேட் அண்ட் தென் ப்ளூரலிசம் அண்ட் தென் அதுக்கான ரீசன்ஸா, அதாவது இந்தியாவோட ட்ரெடிஷனை பத்தி ஜென்ரலா சொல்லணும்னா அது என்ன ப்ளூரலிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ளூரலிசம்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு சிஸ்டம், இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, அது எல்லா விஷயத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தானே இருக்கும். அந்த எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறது தான் ப்ளூரலிசம். அதாவது ரிலீஜியனா இருக்கட்டும், ரீஜியனா இருக்கட்டும், லாங்குவேஜ், தென் சொசைட்டி, ஐடியாலஜிஸ், கேஸ்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறது தான் ப்ளூரலிசம். இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு புக்கு தான் இந்த ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன். ஓகே, இதை யார் எழுதுனாங்க? அமர்த்யா சென். அது என்ன நோபல் லாரெட் அப்படின்னா, லாரெட் அப்படிங்கிற வேர்ட் லாரல் இங்கிலீஷ்ல வரும்ல, லாரல் ஒரு ஹானர், LAU, சாரி புரியுது. ஓகே, இந்த லாரல் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் லாரேட் இருந்திருக்கும். அது என்ன அப்படின்னா
அது ஹானரபிளா சொல்றதுதான். நோபல் பிரைஸ் வின்னரான அமர்த்தியா சென்னை மென்ஷன் பண்றது நோபல் லாரெட் அமர்த்தியா சென். இது என்ன மென்ஷன் பண்ண, நோபல் பிரைஸ் வின்னர் இவங்க. இவங்க வந்து 1998ல எக்கனாமிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. இவங்க ஒரு நோபல் பிரைஸ் ரிசீவர்ன்றத மென்ஷன் பண்றது இந்த நோபல் லாரெட். ஓகே, இப்ப பாரத் ரத்னா வாங்கியிருந்தாங்கன்னா பாரத் ரத்னா லாரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட், which of the following passes correctly matched with reference to limestone cave? சாரி, இமேஜ் வந்து மறைக்க மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, அப்புறம் இமேஜ் பாருங்க. எது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பில்லர் ஃபார்ம்டு பை யூனியன் ஆஃப் ஸ்டாலக்டைட் அண்ட் ஸ்டாலக்மைட். ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தப்பு அப்படின்னா, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்றேன் பாருங்க. ஸ்டாலக்டைட் அப்படிங்கிறது ரைசஸ் ஃப்ரம் கேவ் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா தப்பு. ஓகே, ஏன்னா ஸ்டாலக்டைட் அப்படிங்கிறது இப்போ இப்ப பாருங்க இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டாலக்டைட். அதாவது ஒரு கேவ் இருக்கும், அந்த கேவ்ல பழைய பழைய காலத்துல அந்த கேவ்ஸ்ல எல்லாம் தண்ணி எல்லாம் ஒழுகிட்டு ஒரு மாதிரி அப்படிதானே இருக்கும். மினரல்ஸ் எல்லாம் இப்போ கேவோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் ஒரு ஓரமா டெபாசிட் ஆயிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கேவ்ஸ் எல்லாமே இப்ப அந்த மாதிரி கேவ்ல மேல இருந்து கொஞ்சமா இப்படி டெபாசிட் ஆகி அந்த கேவோட சீலிங்ல இருந்து ஒண்ணு தொங்கிட்டு நிக்குதுல, அது பேர் தான் ஸ்டாலக்டைட். ஓகே, என்னது? கேவோட சீலிங்ல இருந்து இருக்கிறது ஸ்டாலக்டைட். அந்த கேவோட கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஹம்ப் மாதிரி வருதுல்ல, அதுதான் ஸ்டாலக்மைட். ஓகே, இந்த ஸ்டாலக்மைட் பாத்தீங்கன்னா கீழையோட டெபோசிஷன் இப்படியும் உருவாகும். இன்னொன்னு வந்து இந்த ஸ்டாலக்டைட் வழியா இல்லைன்னா சீலிங்ல இருந்து வாட்டர் வாட்டர் வந்து இப்போ சலைன் வாட்டரா இருந்துச்சுன்னு அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் அப்படி இருக்கட்டுமே இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் இது மேலேயே சுத்தி 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 என்ன ஆகும், இப்படி வளர்ந்துகிட்டே போகும்ல. அந்த மினரல்ஸ் வந்து இந்த ஒரே இடத்துல டெபாசிட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு மவுண்டா தானே வளரும். அந்த மாதிரி இருக்கிற செக்ஷன் தான் ஸ்டாலக்மைட். இப்ப இது ரெண்டும் மீட் ஆச்சுன்னா பாருங்களேன், இது ரெண்டும் இப்படி மீட் ஆயிடுச்சுன்னா இது எப்படி இருக்கு பார்க்கவே, ஒரு பில்லர் மாதிரி இருக்கா, அதுதான் இது. பில்லர் ஃபார்ம்டு பை யூனியன் ஆஃப் இந்த ஸ்டாலக்டைட் அண்ட் ஸ்டாலக்மைட். இப்ப இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்டாலக்மைட் ஏன் ஃபார்ம்டு பை வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் த சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதனாலதான். ஓகே, மேல இருந்து இந்த வாட்டர் சுத்தி சுத்தி இது வந்து இப்படி மவுண்டா வளருது அப்படின்றதுதான். ஓகே, இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, ஸ்டாலக்டைட்ல சி இருக்கா, ஸ்டாலக்மைட்ல ஜி இருக்கு. சி இருக்கிறதுனால இது வந்து ரைசஸ் ஃப்ரம் சீலிங், சி ஃபார் சீலிங். ஓகே, ஸ்டாலக்டைட்னா சி, சி ஃபார் கம்ஸ் ஃப்ரம் சீலிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மேல இருந்து தொங்கிட்டு இருக்கும் ஒரு பேக் மாதிரி, அது ஸ்டாலக்டைட். ஸ்டாலக்மைட்னா ஜி வருதா, அப்ப கம்ஸ் ஃப்ரம் கிரவுண்ட், ஜி ஃபார் கிரவுண்ட், கம்ஸ் ஃப்ரம் கிரவுண்ட். ஓகே, ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்காதுல்ல, இதுல கிளாரிட்டி இருக்கும்ல. இதுக்கப்புறம் யாரும் இதை தப்பா சொல்ல மாட்டீங்களே. ஐ மீன் ஸ்டாலக்டைட்னா என்ன, ஸ்டாலக்மைட்னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஷன் உங்க யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். சி இருந்துச்சுன்னா கம்ஸ் ஃப்ரம் சீலிங், அப்ப மேல இருந்து கீழே வரைக்கும். ஸ்டாலக்மைட்னா கம்ஸ் ஃப்ரம் கிரவுண்ட், அதனால கீழே இருந்து உருவாகி இருக்கும். அண்ட் தென் மேல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி கீழே பட்டு பட்டு இது மவுண்டா வளர்ந்து நிற்கும். ஸ்டாலக்மைட் அப்போ
formed by water falling from ceiling. அது எப்படி ஃப்ளோர்ல இருந்து கீழே விழும்? ஃப்ளோரே கீழே தான் இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் உடனே தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் போமா. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? Which instrument description on XPO sat is correct? XPO satellite பத்தின எந்த டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்குன்னு கேக்குறாங்க. எது அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, யா. Polix measures X-ray polarization 8 to 30 keV to study black holes. என்னன்னு பார்த்தோம்னா பாப்போமா. XPO sat அப்படின்னா ஒன்னும் கிடையாது, இது வந்து ஒரு சேட்டிலைட்டோட நேம். ஓகே, இந்த சேட்டிலைட் XPO சேட்டிலைட் வந்து இஸ்ரோ 2024 Jan 1 லான்ச் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா எக்ஸ்ரேஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்குள்ள மேஜரா 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த மேஜர் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த எக்ஸ்பெக்ட் அண்ட் போலிக்ஸ். ஓகே, அது என்ன எக்ஸ்பெக்ட், அது என்ன போலிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போலிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் தி போலரைசேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்றதே எக்ஸ்ரேஸ் தான். இந்த எக்ஸ்ரேஸ் உடைய போலரைசேஷன் அது என்ன டிகிரில இருக்கு, அது என்ன ஆங்கிள் அந்த ரே பாஸ் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்கு தான் இந்த போலிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. ஓகேயா? இப்போ ஒரு ரே இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சன்ரைஸ் பாருங்க, சன்ரைஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கிடையாது. அது வந்து அன்போலரைஸ்ட். அதாவது இப்போ சன் ரேஸ் வந்து சுத்தி எல்லா இடத்துக்கும் போகும். இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் சன் ரேஸ் விழுதுன்றத சொல்லவே முடியாது. அப்போ அது அன்போலரைஸ்ட். இப்போ வந்து இந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஹை எனர்ஜியில இருந்து வரக்கூடியது. இந்த பல்சர்ஸ், நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஹை எனர்ஜில இருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் வந்து போலரைஸ்டா இருக்கும். அதாவது ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ல மட்டும் நல்லா ஹெவியா பாஸ் ஆகும். ஓகே, அதோட வேவ் வந்து ஹெவியா இருக்கும். அந்த ஒரு டைரக்ஷன்ல அது என்ன டிகிரில இருக்கு, அது என்ன ஆங்கிள் போகுது அப்படின்றத மெஷர் பண்றது தான் இந்த போலிக்ஸோட வேலை. அதுதான் இட் இஸ் ஃபார் போலரைசேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் எக்ஸ்ரே போலரிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகனா டு மெஷர் த டிகிரி அண்ட் ஆங்கிள் ஆஃப் போலரைசேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எதுக்குன்னு பார்த்தோன்னா எக்ஸ்ரே உடைய அது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிய மெஷர் பண்றதுக்கு. அது என்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பிரிசம் இருக்குன்னு வைங்களேன், ஒயிட் லைட்ட ரெயின்போ கலர்ஸ்ல டிவைட் பண்ணி காட்டுதுல, அந்த ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம. அந்த மாதிரி இந்த எக்ஸ்ரேஸ்மே வந்து ஒரு ஸ்பெக்ட்ரல உருவாக்கும். அத வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெக்ட் அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இது என்ன கேஇவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஇவி அப்படின்னா கிலோ எலக்ட்ரான் வோல்ட். அந்த பேண்ட் வித்தோட நேம், பேண்ட் வித்தோடைய மெஷர்மெண்ட். ஓகே, 0.8 to 15 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கும். ஓகேயா? இந்த எக்ஸ்ரே போலாரிமீட்டரையும் 8 to 30 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ல வச்சு அதை ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Which of the following statements best explains why 8 specific rates are used in demography? Demography அப்படின்னா என்னதுப்பா? பாப்புலேஷன். ஓகே, அதாவது ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன். அதுல 8 ஸ்பெசிபிக் ரேட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல ஈஸியா நீங்க மற்றது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்க.
ரீஜனல் லிட்ரஸி லெவலுக்கும் ஏஜ்க்கும் என்ன மேட்டர்? ரீஜனல் அதாவது ரீஜன் வைஸ்ல நான் லிட்ரஸிய ஸ்ப்ளிட் பண்றதுக்கும் ஏஜ் ஸ்பெசிபிக் ரேட்ல நான் பிரிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? கிடையவே கிடையாது. ரிலேட்டே ஆகல. அப்ப அது கிடையாது. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஏஜ் வைஸ் வேரியேஷன். ஏஜ் வைஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதுக்கும் அப்ப ஏஜ் ஸ்பெசிபிக்கும் இருக்கு. நான் ஏஜ் வைஸா பிரிச்சேன் அப்படின்னா எனக்கு ஏஜ் வைஸ்ல கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் பி ஓகே. இப்போ சிடி பார்த்துட்டு வருவோம். They show the economic condition of elderly people. நான் வந்து அங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தான் பாக்குறேனே தவிர அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ல பாக்குறேன்னு கேட்டா கிடையாது. ஓகே, ஐ மீன் அத செப்பரேட்டா நான் பார்த்தா தெரியும். ஆனா நான் நார்மலா ஏஜ் ஸ்பெசிபிக் ரேட் எடுக்கிறப்போ எனக்கு எக்கனாமிக் கண்டிஷன் தெரியுமான்னு கேட்டா ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் நோ. அப்ப எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் எல்டர்லி பீப்புள்ல கண்டுபிடிக்க முடியாது. They reduce the total number of indicators needed. அது எப்படி பாப்புலேஷன் டோட்டல் நம்பரை ரெடியூஸ் பண்ணும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இப்ப அதுவும் வந்து ஒரு ஒரு வழிதான், நம்ம மெஷர் பண்றதுக்கான ஒரு வழி. அதை வச்சு நம்ம வந்து டோட்டல் நம்பர் குறைக்க முடியுமான்னு கேட்டா ஆப்வியஸ்லி நோ. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். ஓகே, இப்போ நான் ஏஜ் வைஸ்ல பிரிக்கிறப்போ எனக்கு ஃபர்டிலிட்டி ரேட் அண்ட் மார்டாலிட்டி ரேட் எல்லாமே எனக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே, டிஎஃப்ஆர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். நெக்ஸ்ட் போமா. Amit Shah already has the key portfolios of Union Home Minister and Minister of Cooperation in 2025. Consider these statements. Okay. He remains Union Home Minister and Minister of Cooperation post the 2024 elections. இங்க பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸியா நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, Amit Shah already has a key portfolio of Union Home Minister and Minister of Cooperation in 2025 கொடுத்துட்டாங்க. அப்போ போஸ்ட் 2024ல அவரு யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷனா இருந்தாதானே அவருக்கு இது கிடைச்சிருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட். Home Ministry is responsible for internal security, borders and disaster management. அப்படியான்னு கேட்டீங்க, ஆமா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து ஹோம் அஃபேர்ஸ் தான் இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் தென் பார்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட், ஹோம் மினிஸ்டர் என்ஜாய்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஃபிக்ஸ்டு 6-year டேர்ம். இது வந்து தப்பு. என்னன்னா ஆர்டிகல் 75ல சொல்லியிருப்பாங்க, கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கு தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து உடனே பிரைம் மினிஸ்டரோட டிஸ்அப்ரூவல் அண்ட் தென் பிரசிடென்ட் இவங்க எல்லாம் மனசு வச்சாங்கன்னா அவங்கள எப்போ வேணா தூக்கிடலாம். ஓகே, கேபினட் மினிஸ்டர் டசன்ட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு டேர்ம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 only. ஓகே, next. Which events were initially announced as demonstration sports but later became full-fledged medal events in the 38th National Games held at Uttarakhand? எந்த ரெண்டு கேம் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா மெடல் ஈவெண்டா மாத்திருப்பாங்கன்னா யோகாசனா அண்ட் தென் மல்லக்கம். ஓகே, இந்த ரெண்டு கேமை தான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெடல் ஈவெண்ட்ஸ்க்கு மாத்திருப்பாங்க. புதுசா ஏதாச்சும் வந்து கேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் தென் இந்த நியூ டிசிப்ளைன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா மோஸ்ட்லி அதை நேஷனல் கேம்ஸ்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். The Kudremukh mines in Karnataka are primarily known for the extraction of which important minerals resource? கர்நாடகால
ஒரு மினரல் ரிசோர்ஸ் மேஜரா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட்ல வந்துச்சு. கரெக்டா? இந்தியால எதெல்லாம் மேஜர் அந்த மினரலுக்கான ரிசோர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம கர்நாடகாவும் பார்த்தோம். இதுக்கு எது ஆன்சர்னு பார்த்தோம்னா அப்போ அயன் ஓர். ஓகே, அயன் ஓர் எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ரீகால் பண்ணுங்க. எங்கெங்க இருக்கும்னு பார்த்தோம் நம்ம. ஜார்க்கண்ட்ல இருக்கும், ஒடிஷால இருக்கும், அப்புறம் கர்நாடகால இருக்கும், மத்திய பிரதேஷ்ல இருக்கும்னு பார்த்தோமா. ஓகே, இப்ப அதுல கர்நாடகா தான் இங்க வந்திருக்கு. அப்ப கர்நாடகால மேஜரா இருக்கக்கூடிய மினரல் ரிசோர்ஸ் எதுன்னு அயன் ஓர். ஓகே, குதிரைமுக் அயன் ஓர் கம்பெனி லிமிடெட்னு ஒரு செக்டாரே இருக்கு. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல, சிக்மங்களூர் ரீஜியன்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். very super question. Which of the following statements correctly applies the weighted voting mechanism under Article 279A9 of the Indian Constitution? எவ்வளோ இன்டெப்த் ஆர்டிகல் பாருங்க. 279A 9. இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஆன்சர் போயிடலாம். ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் சி. ஓகே, இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்ட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி கவுன்சில்ல இப்போ ஒரு டெசிஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஓட்டிங் எடுப்பாங்க. அந்த ஓட்டிங் எப்படி இருக்கும்னா பார்லிமெண்ட்ல லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட், அதாவது எல்லா ஸ்டேட்ஸுமே. ஓகே, ஆல் ஸ்டேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, தென் சென்ட்ரலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த சென்டருக்கு வந்து ஓட்கான வெயிட்டேஜ் வந்து 1/3 இருக்கும், ஸ்டேட்ஸ்க்கு அப்படியே டபுளா இருக்கும், 2/3. ஓகே, இது வந்து ஓட்டோட வெயிட்டேஜ். ஓகே, 1/3 இஸ் சென்டர் அண்ட் தென் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஓட் வந்து 2/3 வெயிட் இருக்கும். இது வந்து பார்ட்டிசிபேஷன், ஐ மீன் மொத்தமா ஓட்ஸ் எப்படி டெசிஷனை ஃபைனல் பண்ணுவாங்கன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஓட்ஸ்ல 75%, அதாவது இந்த மொத்த ஓட்ஸ்ல 75%, 3/4. ஓகே, இந்த மொத்த ஓட்டு 3/4 வந்து ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா அந்த டெசிஷனை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அதை ஃபைனலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான். ஓகே, இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. ஓகே, மத்ததெல்லாம் தேவையில்லாம போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணுமா, அதுக்கு வெயிட்டட் ஓட்டிங் மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வெயிட்டேஜ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சென்டருக்கு 1 மடங்கு இருந்துச்சுன்னா ஸ்டேட்டுக்கு 2 மடங்கு இருக்கும், அதாவது 1/3. அங்க 2/3 இருக்கும் ஸ்டேட்ல. இந்த மொத்த ஓட்ல 75% ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா அந்த டெசிஷன் பாஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா பாஸ் ஆகாது. இவ்வளவு மட்டும் சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இப்ப வரைக்கும் ஆப்ஷன் சி என்ன கொடுத்திருக்காங்க, the states collectively have twice the voting weight of center in GST council. கரெக்ட் பண்ணிருங்க, அதுதான் கரெக்ட். இப்ப மத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பாப்போமா. ஆப்ஷன் ஏல பாருங்க, the center holds 75% of voting power in the GST council. அப்படியா, சென்டர் ஹோல்ட் 75% கிடையாது. இப்ப நீங்க அப்படி லைக் கொடுத்திருக்கிற இப்ப ஆர்டிகல் எல்லாம் கொடுத்திருக்க டெபினிஷன்ல படிச்சுட்டு போனீங்கன்னா 75% நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு அதை டக்குன்னு டிக் பண்ணிடுவீங்க. ஏன்னா இங்கெல்லாம் நம்பர்ஸ்ல கொடுக்கல, எல்லாமே வேர்டிங்ஸ்ல இருக்கு. ஆப்ஷன்ல ஏல மட்டும் நம்பர்ல இருக்கிறதுனால உங்க கண்ட 75% நான் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. ஆனா அது 75%மே இவங்க சென்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஆப்வியஸ்லி அது ராங். ஓகே, அதனாலதான் சொல்றேன் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படி படிச்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கொடுத்திருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஏற்படும். And the GST Council decision can be passed solely with the support of center and one state ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படியான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது தப்பு. ஓகே, அதே ஆப்ஷன் டி பாருங்க, ஸ்டேட் ஹேஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ் as center in
ஜிஎஸ்டி கவுன்சில் ஓட்டிங். ஆனா ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கான்னு கேட்டீங்க சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்க்கும், அதுவும் கிடையாது. ஓகே, அதுவும் ராங். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? ஒன் செட், இந்த கொஸ்டின் பார்த்துட்டே இருங்க, வந்துடுறேன். Sorry guys, வந்துட்டேன். Consider the given statements regarding the behavior of ideal gases. என்னது ஐடியல் கேஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? ஐடியல் கேஸ் மாலிக்யூல்ஸ் have negligible volume compared to the total volume of the container. கரெக்டா? ஆப்வியஸ்லி கரெக்ட். ஏன் ஐடியல் கேஸுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்ச்க்கு ஐடியல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஐடியல் கேஸோட வெயிட் வந்து மாலிகுலர் வால்யூம் ரொம்பவும் நெக்லிஜிபிளா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹோல்ட்ஸ் ட்ரூ. And in the second statement, there are strong intermolecular attractive forces between ideal gas molecules. அப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, ஐடியல் கேஸுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸே இல்லைங்க. ஓகே, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் தான் சொல்லுவோம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ரெண்டுமே ஐடியல் கேஸுக்கு கிடையாது. அன்லெஸ் இட் கெட்ஸ் கம்ப்ரெஸ்ட், அதை நம்ம கம்ப்ரெஸ் பண்றப்போ மட்டும்தான் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வருமே தவிர ஐடியல் கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங். Collision between ideal gas molecules are perfectly elastic. True ஆன்னு கேட்டீங்கன்னா true. அது என்ன பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டா ரிஸ்டோர் ஆயிடும். அதாவது லாஸே ஆகாது, கம்ப்ளீட்டா ரிஸ்டோர் ஆயிடும். அது வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஓகே, அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 and 3 1B நான் சொன்னதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், in Bharatiya Nagarik Suraksha Samhita, which may grant default bail after the time limit lapses. எங்க அப்படின்னா எந்த கோர்ட்லனா மெஜிஸ்ட்ரேட்ல. இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதா இந்த ஒரு ஸ்கீம் வந்து இந்த ஒரு இது வந்து நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமே. எங்கன்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம எங்க பார்த்திருக்கோம்னா ஒரு சில ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி இது ஒரு ஷிஃப்ட்ல வந்திருக்கோம். என்னதுன்னா இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேசஸ், மேஜர் கேசஸ், மைனர் கேசஸ் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. மேஜர் கேசஸ் அப்படின்னா ஒரு தப்புக்கு 10 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னா அது மேஜர் கேசஸ். அதுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னா அது மைனர் கேசஸ். ஓகேயா? மேஜர் கேசஸ்க்கெல்லாம் 90 days டைம் லிமிட் இருக்கும். மைனர் கேசஸ்க்குலாம் 60 days டைம் லிமிட் இருக்கும். இந்த குறிப்பிட்ட டைம் லிமிட்குள்ள போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு சப்மிட் பண்ணி தான் யார் மேல அவங்க டவுட்டா இருக்காங்களோ அவங்க மேல அவங்கள அரெஸ்ட் பண்றதோ இல்லைன்னா எது பண்றதோ பண்ண முடியும். ஓகேயா? அந்த டைம் லாப்ஸ் எந்த கோர்ட் கிராண்ட் பண்றாங்க அப்படின்னா மெஜிஸ்ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட், which of the following schemes or initiatives is conceptually different from the others in terms of its sectoral focus? ஓகே, இது வந்து உங்களுக்கு இன்டெப்தா தெரியலனா கூட இது இந்த செக்டார்ல தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். என்ன ஆன்சர் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. பிஎம் ஃபசல் பீம யோஜனா, FBY. அது என்ன ஃபசல் பீம யோஜனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம். என்ன அப்படின்னா வருஷம் 6,000 கொடுப்பாங்க ஃபார்மர்ஸுக்கு. ஓகேயா?
அதுதான். இப்ப மத்த 3மே பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஸ்கீம்ஸ். உங்களுக்கெல்லாம் ஒரு ஹோம் ஒர்க். இந்த 3 ஸ்கீமும் என்னது அப்படின்றத நீங்க தான் பார்த்து கமெண்ட்ல போடணும். ஓகே? இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஹோம் ஒர்க். இன்னைக்கான ஹோம் ஒர்க். எல்லாரும் வீடியோ முடிச்சுட்டு பார்த்து கமெண்ட்ல போடணும். ஓகே? ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 6000 இயர்லி கொடுப்பாங்க. மற்ற 3மே வந்து என்னது இண்டஸ்ட்ரியல் ஸ்கீம்ஸ், லாஜிஸ்டிக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயத்துல. நெக்ஸ்ட், கூமர் வாஸ் லிஸ்டட் among டாப் லோக்கல் டான்சர்ஸ் globally in dash year. கூமர் அப்படின்ற டான்ஸை எந்த வருஷம் டாப் லோக்கல் டான்சர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2010. ஓகே, கூமர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்ததுப்பா? ராஜஸ்தான். ராஜஸ்தானோடைய ஒரு ஃபோக் டான்ஸ் தான் கூமர். ஓகே, ஏன்னா ராஜஸ்தான்ல இன்னொரு ஃபேமஸ் டான்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்பேலியா. இந்த கல்வேலியா தானே ஸ்னேக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபீமேல்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்றது. அதை யுனெஸ்கோவே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போமா? According to Transparency International, what is a major concern with EU Golden Passport and Visa schemes? அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாருங்க, இந்த கோல்டன் பாஸ்போர்ட் அண்ட் விசா ஸ்கீம் வச்சு அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கோ இல்லையோ, இது வந்து ஒரு கரப்ஷனுக்கு நல்ல ஒரு வழிவகுத்து விட்டுருச்சுன்னே சொல்லலாம். இது மேல இருக்கிற ஒரு பெரிய கிரிட்டிசைசேஷனே அதுதான். என்னது அப்படின்னா, இந்த கோல்டன் பாஸ்போர்ட் அண்ட் விசா ஸ்கீம்னா என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட நிறைய மணி இருக்குன்னு வைங்களேன், யூரோப்புக்கு போயிட்டு அங்க அந்த மணியை நிறைய நீங்க டெபாசிட் பண்ணி அங்க நிறைய நிறைய வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கோல்டன் பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் அந்த நாட்டோட ஒரு சிட்டிசனா மாறிடுவீங்க. ஓகே, அந்த நாட்டோட சிட்டிசனா நீங்க மாறிட்டீங்கன்னா அப்போ உங்க மணி அங்க ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும்ல. அப்போ நிறைய கரப்டட் பீப்புள்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவா நிறைய பிளாக் மணி வச்சிருந்தாங்கன்னா அங்க போயிட்டு ஈஸியா அவங்க ஒயிட்டா மாத்திக்கலாம். ஈஸியா அவங்க மணி ஃப்ளோ பண்ண முடியும். அதனால அவங்க ஈஸியா அவங்க மணியை செக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்காக அதை நிறைய பேர் தப்பாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரிட்டிசைசேஷன். They enable the corrupt to exploit citizenship and residency system for personal gain. அதுதான் சிட்டிசன்ஷிப் வாங்குறது எவ்வளவு ஈஸியா போயிட்டு வர, நிறைய உங்களுக்கு காசு இருந்தாலே போதும் நீங்க அந்த நாட்டோட சிட்டிசனா மாறிடலாம். அதுதான் ஆக்சுவலி இந்த கான்செப்டே. பாருங்க, கோல்டன் பாஸ்போர்ட் users can be abused for money laundering and corruption. Okay, Transparency International flags weak due diligence and opaque processes. இதனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க. அப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டா பார்த்து நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தாலாச்சும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஏதாச்சும் பண்ணாங்களான்னா தெரியல. ஓகே, next one. Which Indian city topped the Swachh Vayu Sarvekshan 2024 in the category of cities with a population over 10 lakh? என்ன அப்படின்னா 10 லேக்குக்கு மேல இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்குள்ள ஒரு ரேங்கிங் நடந்துச்சு. என்னதுன்னா சானிடேஷன்ல எந்த சிட்டி வந்து கிளீனா சுத்தமா அப்படி இருக்காங்க, அந்த சிட்டியோடைய ஏர் குவாலிட்டி அதெல்லாமே வச்சுதான். சானிடேஷன் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங்ல, அது எல்லாத்தையும் வச்சு பண்ணாங்க. அதுல யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா இண்டோர். ஓகே, இண்டோர் தான் அதுல ஹையர் ஸ்கோர் பண்ணுச்சு. ஸ்வச் வயர் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ranking the cities on air quality management. Next, Aditya L1 is placed in a halo orbit around which type of gravitationally balanced point in space? இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ நாள் 8 days
கிளாஸ் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு டக்குன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம். லெக்ராஞ்சியன். இது வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் தேர்ட் டே ரிப்பீட்டிங் த சேம் கான்செப்ட். என்ன தெரியுமா? அதுதான் இந்த L1 L2 மேட்டர். இந்த ஆதித்யா L1 அப்படிங்கறத எங்க பிளேஸ் பண்ணிருப்பாங்கன்னா கிராவிடேஷனலி பேலன்ஸ்டு பாயிண்ட்ல. அது என்ன பேலன்ஸ்டு பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா அதுதான் லெக்ராஞ்ச் பாயிண்ட். ஸ்பேஸ்ல லெக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா சன் அண்ட் எர்த்தோட கிராவிடேஷன் பேலன்ஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் லெக்ராஞ்ச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒண்ணு இந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் இன் பிட்வீன்ல ஃபாலோ ஆகியிருக்கும். இன்னொன்னு சன்னு எர்த்துக்கு எர்த்துக்கு பியாண்ட் சன்னுக்கு ஆப்போசிட்ல இங்கேயும் ஃபாலோ ஆகியிருக்கும். இது L1, இது L2. ஓகே ஓகே. இப்போ இந்த L1ல தான் ஆதித்யா L1 பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த பேலன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்றாங்கன்னா சோ தட் அந்த சேட்டிலைட் ஸ்டேபிளா இருக்கும். ஓகேயா? L2ல நம்ம என்ன பிளேஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். See here. JWST is placed at L2. Okay. The Aditya L1 orbits around the Sun Earth L1 Lagrange point in a hollow orbit. அதோட orbit பேரு hollow orbit. Provides continuous solar weaving with minimal Earth occultation. அதாவது அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அதனால சோலார் வீவிங்கா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒழுங்கா அதனால பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் போமா. ஓகே, எனக்கான லாஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா GST Council make binding recommendations on GST rates. Article 246A allows states to legislate on intra-state supply of goods and services. இதுல எது கரெக்ட் எது தப்பு கண்டுபிடிங்க. ஒண்ணுதான் கரெக்ட், ஒண்ணு தப்பு. எதுனா ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன் கரெக்ட். ஏன்ட்டு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்ட் தான் பண்ணும். ஓகே, பைண்ட் பண்ணுவாங்க அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 246A என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி மேட்டர்ஸ்ல அவங்களுக்குள்ள வித்தின் த ஸ்டேட் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த விஷயத்துல அவங்களால லெஜிஸ்லேட் பண்ண முடியும். ஆனா இன்டர் ஸ்டேட் சென்டருக்கு அவங்களால பண்ண முடியாது. ஓகே, 246A வந்து ஸ்டேட்ஸுக்கு இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸுக்கான பவரை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா சென்டர் கிட்ட தான் வந்து இன்டர் ஸ்டேட்டுக்கான பவர் இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் இன்னையோட செஷன் ஓவர். எல்லாருக்கும் டாடா பபாய். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல சந்திப்போம். இன்னைக்கான ஹோம்ஒர்க் மறக்காம முடிச்சுட்டு கமெண்ட்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்பேன்.